அனைவருக்கும் வணக்கம். இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் எழுதி கொண்டிருக்கேன். அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களும் எந்த மாணவர்களுக்கு, என்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள். உங்களுக்காக ஒரு 60 கட்டு ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் பாருங்க, இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகர் ஆவீர்கள். மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோடு இருக்கிற ஓலைச்சுவடிகள். இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம். இப்படி இதில் இருக்கிறது எல்லாமே உண்மையான மந்திரிக முறைகள். நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே வஞ்சகம் இல்லாமல் மறைக்காமல் தருவேன். இதுவரை யாருமே இப்படி யாருக்கும் கொடுத்ததில்லை. எனக்கு மறைக்க வேணும் என்று இல்லை. எந்த முப்பாட்டனார் வழியாக வந்த ஓலைச்சுவடிகள் 1934ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் அதற்கு முற்பட்ட ஓலைச்சுவடிகளும் தான் இதில் இருக்கு. என்னிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே சொல்லித் தருவேன். எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். இப்பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தேவதை ரணபத்ரகாளி. போருக்கே உரிய ஒரு சிறப்பான தேவதை. கடுங்கோபம் கூடிய ஒரு பத்ரகாளியின் வடிவம். இவளின் வாகனம் வேதாளம். நீங்கள் இந்த தேவதைக்கு பூசை செய்யும் பொழுது, பீட பூசை செய்யும் பொழுது வேதாளத்தையே நீங்கள் ஆசனமாக சொல்லி பூசை செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் பீட பூசை செய்யும் பொழுது வேதாளத்தை பீடமாக கொண்டு அதற்கு அர்ச்சனை பூசை செய்ய வேண்டும். எப்பாற்பட்ட சத்துருக்களானாலும் அழிக்கக்கூடிய தேவதை. இவரை கொண்டு நீங்கள் பூத பிரேத பிசாசுகளையும் அழிக்கலாம், அதே வேளையில் ஒரு சத்துருவையும் அழிக்கலாம். இரண்டும் செய்யக்கூடியது. உங்கள் எதிரியிடம் பல தேவதைகள், உங்களுக்கு எதிரான தேவதைகள் இருந்தால் அவற்றையும் அழிக்கலாம், அந்த எதிரியையும் நீங்கள் அழிக்கலாம். அல்லது உங்களுக்கு விட்ட ஏவல்களையும் அழிக்கலாம், ஏவல் விட்டவனையும் அழிக்கலாம், அல்லது பிறதொருவருக்கு பேய் பிசாசோ அல்லது ஏவல் பில்லி சூனியம் செய்திருந்தால் அதையும் நீக்கலாம். இரண்டுக்கும், நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், அதேவேளை துர்கர்மத்துக்கும் பயன்படுத்தலாம். ஒரே மாந்திரிகத்தை பயன்படுத்தலாம். இதில் காணப்படும் ஒரு மாந்திரிகத்தை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி இரண்டையும் செய்யலாம். சிறப்பான ஒரு மந்திர பிரயோகம். இது பண்டைய காலத்தில் போரில் பயன்படுத்தப்பட்டது. போருக்கு செல்லும் முன்னர் பலி கொடுத்து போவார்கள். அல்லது அதற்கு முன்னைய காலத்தில் போரில் நின்றதாகவே நேராக தேவதையே இறங்கி வந்து போர் செய்ததாக கதை உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த தேவதை மன்னிப்பு கொடுக்காத தேவதை. நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். நீங்கள் தவறு விட்டால் உங்களையும் மன்னிக்காது. நீங்கள் தேவதையை அவமானப்படுத்துவது போலவோ அல்ல அது சரியான முறையில் பூசை முறைகளை கொடுக்காமல் அதை நீங்கள் வேலை வாங்கினாலோ உங்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும். இம்மந்திரத்தை நீங்கள் சரியாக அவதானித்து அதன் பிறகு பூசையை தொடங்குங்கள். ஓம் ஆம் அவ்வும் சிவாய சிவாய அங் அங் அகோர வீரபத்ரகாளி. விரித்த சடையும் 3 கண்ணும் இருண்ட மேனியும் இரத்த வாடையும் இரு காதில் தாருக்கிய திருக்குலையும் 1000 கரமும் திருசூலமும் கபாலமும் ஏறிய வேதாளமும் குந்தக பரிசையும் பாத்திரமும் கரகவாளும் கொண்டு வாவா. சர்வ பூத பிரேத பிசாசுக்களையும் கட்டு கட்டு, தூக்கு தூக்கு, மடி மடி, முறி முறி, ஆவேசு ஆவேசு, குடி குடி. நான் நினைத்த இன்னாரை மடிமடி முறி முறி
ஐயும் கிளியும் அகோர அகோர சவ்வும் கிளியும் சண்டப் பிரசண்டி சரசர படுபடு அகோர வீர சங்கார ருத்ரகாளி நாராயணி ஓங்காரி அகார நகார மகார சிகார வகார யகார குரோம் ஸ்ரீயும் ஆனந்த பத்ரகாளியே ஸ்வாகா. இதுதான் ரணபத்ரகாளி மந்திரம். மிகவும் கடுமையான பிரயோகம், ருத்ர ரூபம் கொண்ட ஒரு அகோர மந்திர பிரயோகம். கவனமாக செய்ய வேண்டும். இதன் பிரயோகங்களை பார்ப்போம். வெள்ளிக்கிழமை இரவு நீங்கள் பூசை ஆரம்பிக்க வேண்டும். 9 மணிக்கு பிறகாக இருக்க வேண்டும். உடல்கட்டு திசைக்கட்டு தனித்தனியாக கட்டிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது தொடர்ந்து செய்ய வேண்டிய பூசை. அதனால் திசைக்கட்டை நீங்கள் பெரும் பூசணிக்காய், சாம்பல் பூசணிக்காய் 4 எடுத்து அதற்கு திசைக்கட்டு மந்திரம் சொல்லி 4 பக்கமும் கட்டிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு உடல்கட்டு கட்டிக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் பூசையில் இருக்கும் பொழுது ஒரு முட்டை, ஊர்கோழி நாட்டுக்கோழி முட்டையாக இருக்க வேண்டும். அந்த முட்டையை நீங்கள் உடல்கட்டு மந்திரம் சொல்லி அங்கம் படாமல் நீங்கள் உங்கள் மடியில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது முக்கியமாக செய்ய வேண்டிய முறை. ஒரு நாளுக்கு நீங்கள் 108 படி இம்மந்திரத்தை 48 நாட்கள் செய்தால் பிரசன்னமாகும். தேவதை நேரடியாகவே உங்களுக்கு முன்னால் வரும். நீங்கள் அதற்கேற்றாற்போல் நல்ல கிடா ஆடொன்று வைத்திருக்க வேண்டும். கருத்த கிடா ஆடு வைத்திருக்க வேண்டும். வந்த உடனேயே வெட்டி நீங்கள் பலி கொடுக்க வேண்டும். நீங்கள் சாதாரணமாக 21 நாள் பூசையாக செய்ய விரும்பினால், பிரயோகத்திற்கு மட்டுமென்றால் நீங்கள் ஒரு நல்ல கருத்த சேவல் வைத்துக்கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டு எப்பொழுதும் அது நீங்கள் நல்ல தீனி போட்டு நல்ல இரத்த துடன் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். சேவல் நோஞ்சானாக இல்லாமல் நல்ல இரத்த புஷ்டியுடன் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் 21 நாள் நீங்கள் செய்வதாக இருந்தால் 108 படி செய்வதை விட 1008 உரு கொடுத்து நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் சிறப்பான பலனை தரும். அச்சரத்தை நீங்கள் இந்த யந்திரத்தை நீங்கள் செப்பு தகடு, பின்னால் யந்திரம் இருக்கிறது, யந்திரத்தை செப்பு தகட்டில் எழுதி கொள்ள வேண்டும். நீங்கள் பந்தம் வைத்தும் செய்யலாம் அல்லது விளக்கேற்றியும் செய்யலாம். யந்திரம் இதுதான். இந்த யந்திரத்தை தாம்பர தளத்தில் நீங்கள் எழுதி கொள்ளலாம். எழுதி கொண்டு எதிரிக்கு பயன்படுத்தும் போது இதற்கென சில முறைகள் இருக்கின்றன. இதை நீங்கள் பாதுகாப்புக்காக பயன்படுத்தலாம், எதிரியை நோக்கி பயன்படுத்தலாம், பூத பிரேதங்களை இல்லாமலாக்குவதற்கு பயன்படுத்தலாம், உடல் பாதுகாப்புக்கு பயன்படுத்தலாம், காணி உங்கள் வீடு வளவுக்கு பாதுகாப்புக்கும் பயன்படுத்தலாம். எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான மந்திரமும் யந்திரமும். வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கும் நீங்கள் விக்னேஸ்வர குரு பூசை செய்து கொள்ளுங்கள். விக்னேஸ்வர பூசை செய்து கொள்ளுங்கள். சங்கல்பம் ரணபத்ர காளி பூசை என்று சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். பிராண பிரதிஷ்டை யந்திரத்துக்கு செய்து கொள்ளுங்கள். அதற்கு முதல் சாப நிவர்த்தி செய்து பிராண பிரதிஷ்டை செய்து கொள்ளுங்கள். செய்தது பின்னர் பீட பூசையில் நான் சொன்னது போல வேதாளம் பீடமாக வைத்து, வேதாளத்தை பீடமாக கொண்டு நீங்கள் பீட பூசை செய்ய வேண்டும். செவ்வளரி புஷ்பம் பயன்படுத்த வேண்டும். பூ செவ்வளரி பூவாக இருக்க வேண்டும். அதில் பூவில் மாற்றம் இல்லை, செவ்வளரி பூவாக இருக்க வேண்டும். மேற்கு முகமாக இருந்து நீங்கள் பூசை செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் மேற்கு முகம் பார்த்து பூசை செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் படையலாக புழுங்கலரிசி சோறு வைக்க வேண்டும். அதாவது வெற்றிலை, பாக்கு, பழம், 5 வெற்றிலை, 5 பாக்கு, 5 பழம், தேங்காய் உடைத்து வைக்க வேண்டும். தனியாக தேங்காய் உடைத்து வைத்து விட வேண்டும். புழுங்கல் அரிசியில் சோறு சமைத்து வைக்க வேண்டும். கோழி இறைச்சி கறி, ஆட்டு இறைச்சி கறி, கிடா ஆட்டு இறைச்சி கறி வைக்க வேண்டும். சாராயம் வைக்க வேண்டும். அதெல்லாம் இந்த கட்டாயம் வைக்க வேண்டிய பொருட்கள். சாராயம், முட்டை அவித்து வைக்க வேண்டும். கடைசி அன்று நீங்கள் பலி கொடுப்பதற்கு கிடா ஆடு அல்லது கோழி வைத்திருக்க வேண்டும். 48 நாள் பூசையாக இருந்தால் கிடா ஆடு கொடுக்க வேண்டும். கருத்த கிடா ஆடாக இருக்க வேண்டும். பலிமந்திரம் சொல்லி கிடா ஆடு கொடுக்க வேண்டும்.
கட்டுக்குள் இருந்துதான் நீங்கள் பலி கொடுக்க வேண்டும். அதையும் சரியாக உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். பிரயோகம் ஒரு எதிரியை நோக்கி பிரயோகம் செய்யும் பொழுதும் நீங்கள் கட்டுக்கள் செய்ய வேண்டும். மற்றும்படி நீங்கள் பூத பிரேத பிசாசுகளை துரத்துவதாக இருந்தால் நீங்கள் மந்திரத்தை சொன்னாலே அதுகள் ஓடிவிடும். அப்படி ஒரு சிறந்த மந்திரம். எதிரிக்கு ஏவல் செய்யும் பொழுது, அதாவது வலுவான எதிரியை நோக்கித்தான் நீங்கள் ஏவல் செய்ய வேண்டும். சரியான முறையில் இருக்க வேண்டும். ஒரு நல்ல புது பாயாக வாங்கி, பாயில் பாய் விரித்து, அந்த பாய்க்கு மேலே வாழை இலை விரித்து, 2, 3 வாழை இலை விரித்து, அ கொஞ்சம் அ நிறையவே அளவுக்கு அதிகமான புழுங்கல் அரிசி சோறு, கருவாட்டு சுட்ட கருவாடு இவற்றை வைத்து பந்தம் கொளுத்தி வையுங்கள். படையல் செய்யும் பொழுது பந்தம் கொளுத்தி வைத்து செய்யுங்கள். சாம்பிராணி பூவை கட்டாயம் போட வேண்டும். பத்தி தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க வேண்டும். கற்பூர தீபம் கொஞ்சம் நிறையவே கற்பூரம் வைத்து நீங்கள் இதற்கு தீபம் காட்ட வேண்டும். திரும்பவும் சொல்லுகிறேன், கவனமாக செய்ய வேண்டும். 21 நாள் பூசையாக இருந்தால் 21 நாட்களுக்குள் நீங்கள் 1008 சொல்லக்கூடிய மாதிரி இருந்தால், ஒரு நாளுக்கு 1008 படி 21 நாளுக்குள் சொன்னால் மிகவும் பலப்பு மிக்கதாக இருக்கும். 108 படி நீங்கள் 48 நாட்கள் சொன்னால் பிரசன்னமாகும். செய்ய முடியாதவர்கள் 21 நாட்களுக்குள் ஆக குறைந்தது 16,000 ரூபாவது கொடுக்க பாருங்கள். சிறப்பானதாக இருக்கும். 1008 உரு 10 நாட்களுக்கு 1008 உரு கொடுத்தால் இதை கொண்டு நீங்கள் பூத பிரேதங்களை செய்வனை முறைகளை துரத்துவதற்கு இலகுவாக இருக்கும். அது நடக்கும். அனுபவத்தில் கண்டது நடக்கும். 7 நாள் பூசை செய்து நீங்கள் ஒருவருக்கு இந்த யந்திரத்தை சித்தி செய்ததுக்கு பிறகு இந்த யந்திரத்திற்குள் அவர் பெயரிட்டு 7 நாளுக்கு பூசை செய்து ஒருவருக்கு நீங்கள் கட்டுவீர்களாக இருந்தால் அவருக்கு எந்த ஒரு செய்வன பில்லி சூனியமாக இருந்தாலும் அவரை விட்டு விலக்கிவிடும். இது நான் கண்கண்ட உண்மை. பெயரை வைத்து நாங்கள் செய்யும் பொழுதே அவர் கூட அங்கு இருக்க தேவையில்லை. அவரின் பெயரை வைத்து நாங்கள் பூசை செய்யும் பொழுதே விலகியதை நான் பார்த்தேன். நீண்ட தூரம் அல்ல, ஒரு 10 கிலோமீட்டருக்கு இருந்த ஒரு இடம்தான். அவரின் பெயரை வைத்து அவரின் பெயரை எழுதி அவர் வந்திருந்தார். அவருடைய பெயரை எல்லாம் எழுதி அவர் போனதுக்கு பிறகு பூசை தொடங்கியதற்கு பிறகு அவருக்கு பெரும் மாற்றம் ஏற்பட்டது. சிறந்த மந்திரம். பெண்களாக இருந்தால் யந்திரத்தை இடது கையிலும், ஆண்களாக இருந்தால் வலது கையிலும் கட்டிக்கொள்ளுங்கள், இடுப்பிலும் கட்டிக்கொள்ளலாம். மற்றது நீங்கள் கவனமாக கொஞ்சம் பெண்கள் சுத்தத்தோடு இருக்க வேண்டும். இதற்கு பண்டி மற்றும் கழுதை ஆகாது. அதற்கேற்றாற்போல் கவனமாக செய்ய வேண்டும். நீங்கள் பூசை செய்யும் பொழுது அதனை உள்ளிட்டு நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் எல்லா தோஷங்களையும் ஏற்று அது போய் எதிரிகளை தாக்கும். கவனமாக செய்ய வேண்டும். பூசைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் மந்திரத்திலும் யந்திரத்திலும் மாற்றம் செய்ய வேண்டும். யந்திரத்தில் மாற்றம் என்பது பெயரை உள்ளிடும் விதத்தை பொறுத்து. மந்திரத்தில் மாற்றம் என்பது நீங்கள் பேய்பிசாசு பூதங்கள் செய்வினையை நீங்கள் துரத்த வேண்டுமாக இருந்தால் நான் நினைத்த இன்னாரின் பெயரில் இருக்கும், அல்லது இன்னாருக்கு செய்யப்பட்ட நான் நினைத்த இன்னாருக்கு நான் நினைத்த என்று கூட தேவை. இன்னாருக்கு செய்யப்பட்ட சர்வ பில்லி வஞ்சன சூனியம் ஏவல்களையும் முறிமுறி மடிமடி முறிமுறி ஐயும் கிளியும் அகோர அகோர சவுங்கிளியும் சண்ட பிரசண்டி என்று நீங்கள் செய்யலாம். எதிரிக்கு ஏவலை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் நான் நினைத்த இன்னாரை மடிமடி முறிமுறி ஐயங்கிளியும் அகோர அகோர சவுங்கிளியும் சண்ட பிரசண்டி சரசர என்று செய்யலாம். காவலாக நீங்கள் செய்ய வேண்டால் நான் நினைத்த இன்ன இடத்தில் இன்னாருக்கு இன்னாரை எதிர்த்து வரும் பேய் பிசாசு பில்லி வஞ்சனை சூனியங்களை எல்லாம் மடிமடி முறிமுறி என்று செய்யலாம். அல்லது நான் நினைத்த இந்த இடத்தில் நீ காவலாய் நிற்கவே ஐயும் கிளியும் அகோர அகோர சவ்வும் கிளியும் சண்ட பிரசண்டி என்று செய்யலாம். அந்த இடத்திற்கேற்றாற்போல் நீங்கள் மந்திரத்தை ஒரே முறை சித்தி செய்து கொள்ளுங்கள். பின் பிரயோகத்துக்கு எடுக்கும் பொழுது நீங்கள் 1008 உரு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். 108 கொடுத்தாலும் பரவாயில்லை, நன்றாக வேலை செய்யும். நான் 108 கொடுக்கவில்லை, 1008 கொடுத்திருக்கிறேன். நீங்கள்
எதிரிக்கு செய்யும் பொழுது, எதிரியை நோக்கி எதிரியின் அழிவை நோக்கி செய்யும் பொழுது, மேலே தேவைப்பட்ட பூத, பிரேத, பிசாசுகளை கட்டு கட்டு, தூக்கு தூக்கு என்பது தேவையில்லை. எதிரி வந்து உங்களைப் போலவே தேவதைகள் வைத்திருந்தால், நீங்கள் அதை இட்டு செய்ய வேண்டும். எதிரியிடம் இருக்கும் சர்வ பூத, பிரேத, பிசாசுகளையும், தேவதைகளையும் கட்டு கட்டு, தூக்கு தூக்கு, மடி மடி, முறி முறி, ஆவேசு ஆவேசு, குறி குறி, நான் நினைத்தபடி இன்னாரை என்று சொல்லி செய்யலாம். இடத்திற்கேற்றால் போல், நீங்கள் பிரயோகத்துக்கு ஏற்றாற் போல் மாற்றி செய்ய வேண்டும். கவனமாக செய்யுங்கள். இது இவ்வாறான விடயங்களை சரியான முறையில் செய்ய உங்களுக்கு தெரியவில்லை அல்லது செய்தும் நடக்கவில்லை என்றால், நீங்கள் உங்களுக்கு மந்திர சித்தி இல்லை அல்லது வழிகாட்டல் இல்லை என்றுதான் அர்த்தம். நீங்கள் தொடர்பு கொண்டு சரியான முறையில் படித்த பின் நீங்கள் இந்த மந்திரங்களை பிரயோகம் செய்யலாம். நீங்கள் பலவிதமான மந்திரங்களை செய்தும் சித்திக்கவில்லை என்றால், உங்களுக்கு மந்திர சித்தி இல்லை என்றுதான் அர்த்தம். ஆதலால் நீங்கள் சரியான முறையில் என்னிடம் மந்திரத்தை கற்று பயிற்சி எடுத்த பின், பிரயோக முறையில் பயிற்சி எடுத்த பின், அதன் பின்னர் நீங்கள் சரியான முறையில் இவ்வாறான மந்திரங்களை செய்யலாம். நிச்சயமாக இது ஒரு மாரண பிரயோகத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது. பேய் பிசாசு பில்லி வஞ்சனை சூனியங்களையும் அகற்றக்கூடியது. எல்லைக்காவலாகவும் செய்யக்கூடியது. நீங்கள் உங்கள் புத்தியை உபயோகித்து சரியான முறையில் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஏனையோருக்கும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.